வணக்கம் உறவுகளே. நீங்க கிராமத்துல வளர்ந்தீங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம நடந்து போற வழியில ஒரு பள்ளியவோ, ஒரு பூரான, ஒரு நத்தை, நண்டு இந்த மாதிரி ஓணான் எதையாவது பார்த்தா கல் எடுத்து உடனே அடிச்சிருவோம். அதை ஏன் அப்படி செய்யறோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அதை செய்யாதன்னு சொல்லியிருக்கீங்களா? ஏன் இதை சிறுவர்கள் செய்யறாங்க? இந்த கிராமப்புறங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு அது வெறும் விளையாட்டு. கரெக்டா குறி பார்த்து அடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஒரு ஜீவனோட வாழ்நாள் உயிரையே நம்ம அழிச்சு விடுறோங்கிறத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம உடம்புல ஒரு சின்ன கீரல் பட்டாலே நம்ம துடிச்சு போயிடுறோம். ஆனா அந்த ஒரு சின்ன கல்லு அதோட மண்டையில படும்பொழுது அந்த உயிருக்கு எவ்வளவு வலிக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல ஒண்ணு இருக்கு. இந்த ஓணா, பள்ளி, இந்த பூரா, இந்த நத்தை, நண்டு எல்லாம் நம்மளோட எதிரி கிடையாது, நம்மளுடைய நண்பர்கள். நம்ம வீட்லயும் சரி, நம்ம விவசாய வயல்களையும் சரி, வர சின்ன சின்ன விஷப்பூச்சிகளை சாப்பிட்டு நம்ம விவசாய நிலங்களையும் விவசாயத்தையும் சமநிலையாக பாதுகாத்துட்டு வர்றது தான் இந்த சின்ன சின்ன நண்டு, பள்ளி, ஓணான் இதெல்லாம் ஆனால் நம்ம அதை எதிரியாக நினச்சி நம்ம சந்தோஷத்துக்காக கல் எடுத்து மண்டையில் ஒரே போட்டு அது சோழியை முடிச்சிடறோம். அதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தால் தாங்க மாட்டோம். இதுகளெல்லாம் நம்ம அழிக்கிறது மூலியமா நமக்கே தெரியாம இயற்கைக்கு நம்ம துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரியுங்களா? இது ஒரு சுழற்சி. தம்பிங்களா, ஈரம்ங்கிறது அந்த சின்ன உயிரை கொல்றதுல இல்ல, அந்த சின்ன உயிரை வாழ விடுறது தான் இருக்கு. இனிமே நீங்க வெளில போகும்பொழுது வழியில நடக்கிற வழியில சின்ன உயிர்களை பார்த்தா கொல்லணுங்கிற எண்ணத்துக்கு வராதிங்க. எல்லா உயிரும் ஒண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் வலிக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. உடனே நீ ஏன் சிக்கன் திங்கிற, மட்டன் திங்கிற கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. விவசாயத்தை காக்கணும்னா இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கணும். அதுதான் விஷப்பூச்சிகளை கொண்டு விவசாயத்தை சமநிலையா வச்சுக்கணும். இந்த வீடியோ சரின்னு பட்டா மட்டும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.